திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் சுற்றுவட்டார பகுதிகளில் மாம்பழங்களுக்கு போதிய விலை கிடைக்காததால் விவசாயிகள் மாமரங்களை வெட்டி அகற்றும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். கடந்த சில ஆண்டுகளாக ஏற்றுமதி பாதிப்பு மற்றும் வியாபாரிகள் வருகை குறைந்ததால் மாம்பழ விலை கடுமையாக சரிந்துள்ளதாக விவசாயிகள் கூறுகின்றனர். 1 கிலோ மாம்பழம் 2 முதல் 5 ரூபாய் வரை மட்டுமே விற்கப்படுவதால் பழம் பறிக்கும் கூலி கூட கிடைக்காத சூழல் உருவாகியுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். விலை சரிவால் மாமரங்களை வெட்டி அகற்றும் விவசாயிகள் பல லட்சம் ரூபாய் இழப்பை சந்தித்துள்ள தங்களுக்கு அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். மாமரத்தை பூரா வெட்டிட்டு தென்னை மரங்களை நடவு நட்டுட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய இடத்துல நட்டுக்கிட்டும் இருக்காங்க, வெட்டிட்டும் இருக்காங்க. இதை பார்த்தீங்க அப்படின்னா இதை தடுக்கிற விதமாகவும் அடுத்து விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் கொடுக்குற மாதிரியும் தமிழக அரசு இந்த பிரச்சனையை முன்னெடுத்து செயல்பட்டா கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். எனக்கு ஒரு 1000 மாமரங்க இருக்கு. முதல்ல எல்லாம் ஒரு எடுப்புக்கு 40,000 ரூபா வரும். இப்போ விலை அதிகமான விளைச்சல் இருக்கிறதுனால விலை கம்மியாக போகுது. எடுப்பு கூலி வேற அதிகமாகி போயிடுது. இப்போ அந்த மாமரத்தை எல்லாம் 1000 மரத்தையும் நான் வெட்டிக்கிட்டு இருக்கேன். வெட்டிட்டு தென்னங்கன்று போடுறதா இருந்துகிட்டு இருக்கேன். முதல்லாம் வெளி மாநிலத்துக்கு ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வெளி மாநிலத்தில் இல்லை, இப்போ இங்கே தான் அழிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுனால அதிக நட்டம் வந்துக்கிட்டு இருக்கு. மாமரத்தை அழிச்சிட்டு தென்னங்கன்று அல்லது கொய்யாக்கன்று போடுவதாக எல்லா விவசாயிகளும் சேர்ந்து நத்தம் பகுதியில் முடிவு பண்ணியிருக்கோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.